அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிரந்தி ராஜபக்ஷவின் பாரிய நிதி மோசடி கோப் குழுவில் அம்பலம், பெயரை கூட சொல்ல தயங்கும் அதிகாரிகள். சற்று முன்னர் விமல் வீரவன்ச அதிரடி கைது. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள பொதியினுள் கண்டெடுக்கப்பட்ட மற்றொரு சடலம். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் போலி செய்தி. ரூபா மதிப்பு மாற்றத்தால் போக்குவரத்து கட்டணங்களில் மாற்றமா? இலங்கை வந்த மூவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி, அனைத்து துறையினரும் வீட்டிலிருந்து பணியாற்றும் நடைமுறை. டீசலின் விலை எதிர்வரும் நாட்களில் 50 ரூபாய் வரை அதிகரிக்கும், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நகைகளை அடகு வைக்க உள்ள மக்களுக்கு வெளியான முக்கிய செய்தி. 1 மணிக்கு பின்பு இடியுடன் கூடிய மழை. தொடர்பான விரிவான செய்திகள். சிரந்தி ராஜபக்ஷவுக்கு சொந்தமான கோல்டன் பாலர் பாடசாலை அமைந்துள்ள மாளிகாகவத்தை தொடர்மாடி குடியிருப்பு கட்டடத்தை குறைந்த கட்டணத்துக்கு குத்தகைக்கு பெற்றுக் கொண்டதில் அரசாங்கத்திற்கு பல லட்சத்திற்கு மேல் நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கோப் குழுவில் தெரியவந்துள்ளது. தேசிய வீடமைப்பு அதிகார சபை குறித்தான இந்த கட்டடத்தின் 65ஆம் ஆண்டு கட்டடம் 1999ஆம் ஆண்டு முதல் குத்தகைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்டது. அன்று 1 மாதத்திற்கான கட்டடம் 3000 ரூபாவை அறவிடப்பட்டுள்ளது. குறித்த கோல்டன் பாலர் பாடசாலை லாப நோக்கமற்ற சேவை நோக்கத்தில் நடத்தி செல்வதாக தெரிவித்தே குறைந்த விலைக்கு குறைத்த கட்டடம் வாங்கப்பட்டது. ஆனால் கோல்டன் பாலர் பாடசாலை கட்டணம் அறவிடப்படும் தனியார் பாலர் பாடசாலை ஆகும். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு அவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தில் கட்டடத்தை வழங்க முடியாது. ஆனாலும் சேவை நோக்கம் கருதி இரு பகுதியினரும் ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர். பாலர் பாடசாலைக்கு கொடுக்கப்பட்ட கட்டடம் 65ஆம் எண் கொண்ட பகுதி மட்டுமாகும். ஆனால் எண் 75, 76ஆம் கட்டடங்களும் அடாத்தாக பிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கட்டடத்தை உடைத்து திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்வதற்கு எதுவித அனுமதியும் கிடையாது. அரசாங்க கட்டடத்தை உடைத்து திருத்தி அமைத்தல் சட்டவிரோத செயலாகும். அதற்கும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாளிகாகவத்தையில் அமைந்துள்ள இந்த பாலர் பாடசாலை கட்டடம் 2018 சந்தை மதிப்பீட்டின்படி 1 மாதத்திற்கான குத்தகை 1,77,000 ரூபாவாகும். ஆனாலும் 30,000 ரூபாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்ட 2018ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டுகளுக்கு மட்டும் 54 லட்சத்திற்கு மேல் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்பட்டுள்ளது. கோப் குழுவில் குறித்த கோல்டன் பாலர் பாடசாலை யாருடைய பெயரில் உள்ளது என கேட்டபோதும் தேசிய வீடமைப்பு அதிகார சபை அதிகாரிகள் பெயரை சொல்ல தயங்கியதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த அதிகாரிகள் ஆவணங்கள் ஏதும் கொண்டுவரவில்லை என தெரிவித்துள்ளனர். இந்த மோசடி தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படும் என குழு தலைவர் அறிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போர் வீரர்கள் நினைவஞ்சலிக்கான ஒத்திகையை குழப்ப முயற்சித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை அவர் தலங்கம போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகியிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கை தண்டனை சட்டத்தின் 344வது பிரிவின்படி அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்பு அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டு கடுவல நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மஹியங்கன நகரில் உள்ள கால்வாயொன்றில் பொதி செய்யப்பட்ட நிலையில் வீசப்பட்டிருந்த மனித சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றுள்ளது. மஹியங்கனை நகரில் உள்ள கால்வாயொன்றின் அருகில் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள வீடொன்றுக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான பொதியொன்று வீசப்பட்டிருப்பதாக பிரதேசவாசிகள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனை அடுத்து மஹியங்கனி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் கடுமையான துர்நாற்றம் வீசியுள்ளதுடன் பொதியினுள் மனித சடலம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இறந்தவரின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் கண்டெடுக்கப்பட்ட சடலம் மஹியங்கன மருத்துவமனையில் பிரேதாரையில் மேலதிக பரிசோதனைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2025ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைகள் கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை நடைபெற்றது. இந்த நிலையில் குறித்த பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியாகியுள்ளதாக கடந்த வாரம் முதல் சமூக ஊடகங்களில் போலி செய்திகள் வெளியாகி வருகின்றன. எனினும் 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் இந்த மாத இறுதி அல்லது ஜூன் மாத நடுப்பகுதிக்குள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் போலி செய்திகளினால் பரீட்சார்த்திகள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகுவதால் அவ்வாறான செய்திகளை பரப்புபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமன விஜயரத்ன ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மாற்று விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக உள்நாட்டில் எரிபொருள் விலைகள் உயரும் சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் எவ்வளவு அதிகரிக்கப்படும் என்பது குறித்து இதுவரை இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என தெரிவித்த கெமன விஜயரத்ன இது தொடர்பான முதற்கட்ட கலந்துரையாடல்களின் கணக்கீடுகளின் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். புதிய பேருந்து கட்டண கணக்கீடுகள் ஜூன் மாத ஆரம்பத்தில் இறுதி வடிவம் பெறவுள்ளன. அதன் பின்னரே புதிய கட்டண பட்டியல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும். இதன்படி தற்போது 30 ரூபாவாக அறவிடப்படும் குறுகிய தூர பயணங்களுக்கான குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் ஜூலை முதல் 40 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 3 வெளிநாட்டு விமான பயணிகள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 60 லட்சம் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட் தொகையை சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 31, 36 மற்றும் 40 வயதுடைய சீன நாட்டு வணிகர்கள் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் சிகரெட் தொகையை பசுமை வழித்தடமூடாக வெளியே கொண்டு செல்ல முயன்ற போதே சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுங்க அதிகாரிகளின் அவதானத்தை திசை திருப்புவதற்காக சந்தேக நபர்கள் இந்த சிகரெட் தொகையை சீனாவிலிருந்து கொள்வனவு செய்து மலேசியாவின் கோலாம்பூர் நகருக்கு கொண்டு சென்றுள்ளனர். பின்னர் அங்கிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளனர். இதன்போது அவர்கள் கொண்டு வந்த 6 பயண பொதிகளுக்குள் 40,000 சிகரெட்கள் அடங்கிய 202 சிகரெட் பெட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுங்க அதிகாரிகளால் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த சிகரெட் தொகையின் மொத்த பெறுமதி சுமார் 60,60,000 ரூபாய் என சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் தற்போது கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளின் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறை மீண்டும் அமல்படுத்தப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் அரசாங்கம் ஆலோசனை நடத்தி வருவதாக பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரித்து வரும் நிலையில் அரசாங்கம் இது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக தெரிய வந்துள்ளது. அதற்கமைய வெகு விரைவில் இந்த நடைமுறை அமலுக்கு வரும் என்று அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக பத்திரிகை செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருளுக்கான மாதத்திற்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிட நேரிடுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட காலப்பகுதி முதல் தற்போது வரையில் பல மில்லியன் டாலர் எரிபொருளுக்காக செலவிடப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதுடன் பல நாடுகளில் வீட்டிலிருந்து பணியாற்றும் செயற்பாடு நடைமுறைக்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நாட்களில் 1 லிட்டர் டீசலின் விலை அண்ணளவாக 150 ரூபாய் வரை உயரக்கூடும் என்றும் இதனால் மக்களின் வாழ்க்கை செலவு மேலும் அதிகரிக்கும் என்றும் SM மரிக்கார் MP எச்சரித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் மேற்கண்ட கருத்தை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் குறைந்த மின்சார கட்டணம், குறைக்கப்பட்ட வரிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பது உள்ளிட்ட பல்வேறு நிவாரணங்களை பொதுமக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்காக வாக்குறுதி அளித்தே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. இருப்பினும் செலவுகளை குறைப்பதற்கு பதிலாக தற்போதைய ஆட்சியின் கீழ் மின்சார கட்டணங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் குடிநீர் கட்டணம் மற்றும் எரிபொருள் விலைகளில் மேலும் உயர்வு ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
நிதித்துறையின் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பாகவும் அதிகப்படியான கடன் வழங்கலால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்கவும் இலங்கை மத்திய வங்கி புதிய தீர்மானங்களை எடுத்துள்ளது. அந்த வகையில் தங்க கடன்களுக்காக அதிகபட்ச கடன் மற்றும் மதிப்பு விகிதத்தை 70% குறைக்க இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. மத்திய வங்கி ஆளுநரின் அனுமதியுடன் இந்த புதிய அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இன்று முதல் இந்த தீர்மானம் நடைமுறைக்கு வருகின்றது. அனைத்து உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், உரிமம் பெற்ற விசேட வங்கிகள் மற்றும் உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள் இந்த விதியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் மதிப்பாக அதன் தற்போதைய சந்தை மதிப்பே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் புதிதாக வழங்கப்படும் தங்க கடன்கள் மற்றும் புதுப்பிக்கப்படும் தங்க கடன்கள் ஆகிய அனைத்திற்கும் இந்த 70% அதிகபட்ச வரையறை பொருத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடன் வழங்கப்படும் நேரத்தில் செய்யப்படும் மதிப்பீடானது பிணையாக வைக்கப்படும் தங்கத்தின் துல்லியமான மற்றும் நியாயமான மதிப்பை பிரதிபலிக்கின்றது என்பதை வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்பு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.